Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர்ப் ஃபேஸ் மாஸ்க். உங்களோட ஆக்னி ஸ்கார்ஸ், பிக்மெண்டேஷன், ஓப்பன் போர்ஸ், பிரைட்னிங் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஃபேஸ் பேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாக நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம், இல்லை பவுடர் ஃபார்மில் வேணும்னா நான் அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்ன ரெசிபி அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை நீங்கள் வீக்லி ட்வைஸ் எந்த ஃபேஸ் பேக்கில் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட ஆக்னி மார்க்ஸ் குறையிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஆக்னி மார்க்ஸ் குறையிற மாதிரியே உங்கள் ஸ்கின்னும் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம தடவி பார்த்தோம்னா டெக்ஸ்டர்டு ஸ்கின் மாதிரி இல்லாமல் நல்ல ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அடுத்து வந்து முட்டை எடுத்திருக்கோம். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஸ்கின் லூஸாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஓப்பன் போஸ் இருந்துச்சுன்னா அதை டைட் பண்ணுறதுக்கு எக் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ரெகுலராக நீங்கள் எல்லா மாஸ்க்லேயும் அதை கலந்துட்டு இருக்கிறப்போ. நெக்ஸ்ட்டு லெமன் உங்கள் ஸ்கின்னை பிரைட் ஆக்கிறதுக்கு, உங்கள் ஸ்கின்னில் எதுவும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த பிம்பிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லைட்டாக ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து ஒரு ஷேட் வந்து உங்களோட டேன்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். வெறும் லெமனாக நம்ம ஃபேஸில் எப்பயுமே அப்ளை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்திருக்கோம். இதுவும் நீங்கள் வந்து நேச்சுரலாக வீட்டிலேயே செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோர் பாட்டுக்கு நான் லிங்க் தரேன். இது நல்ல ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணும். உங்களோட ஃபேஸ் மாஸ்க்கில் நீங்கள் ஆரஞ்சு பீல் பவுடர் ரெகுலராக கலந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் பிரைட் ஆகிறத நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். அடுத்து இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு, அதாவது இந்த மாதிரி ட்ரை கிளைமேட்டுக்கு உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரை லாக் பண்ணுறதுக்கு, உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப் கொடுக்கறதுக்கு நான் ஓட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஓட்ஸை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் வந்து நான் நெல்லிக்காய் பவுடர் எடுக்கிறேன். நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு 2 நெல்லிக்காவை அரைச்சி அதை எடுத்துக்கோங்க. ஒரு 2 பெரிய முழு நெல்லிக்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர். அதே அளவு 2 ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து லெமன் ஜூஸ். அரை ஸ்பூன் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் டிஐஒய் ஃபேஷியல் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து டிஐஒய்லேயே எல்லா ஸ்டெப்பும் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை இப்போ வந்து நல்லா ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஃபேஸில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் உங்கள் ஹோல் பாடியில் கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. ரவுண்ட் சர்க்குலர் மோஷனில் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு எப்போ ஃபேஸ் பேக் போட்டிங்கனாலும் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் தெரியும். எந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரையல் பண்ண போகிறீங்க, ஒரு 2 months ட்ரையல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பிஃபோர் பிக்சர் கண்டிப்பாக எடுத்து வைங்க. அப்போ தான் அந்த ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம டெய்லி இல்லாட்டி நம்ம ஸ்கின்னை பார்க்குறப்போ நேற்று மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் தோணும். ஸோ கண்டிப்பாக ஒரு பிஃபோர் பிக்சர் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பியூட்டி டிப்ஸ், இன்னும் நிறைய ஜானரில் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.